அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சத் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமானான் வெற்றி நடை போடுகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே 6,30,000 ஏக்கர்கள் பயிர் செய்யப்பட்டது. இதற்கு முன்பு இதற்கு குறைவாக 4 லட்சம் ஏக்கர் இப்போ இந்த ஆண்டு 6,30,000 ஏக்கர் சுமார் பயிரிடப்பட்டிருக்கு. இதற்கு முன்பு 4 லட்சம் வரைக்கும் பயிர் செஞ்சிருக்காங்க. அதுக்கு முன்பு புரட்சி தலைவர் அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த கூடிய காலங்களில் 5 லட்சம் ஏக்கர் வரைக்கும் 5.5 லட்சம் ஏக்கர் வரைக்கும் பயிர் செஞ்சு அங்கே முறையான கொள்முதல் செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடு எல்லாமே சீராக நடந்திருக்கு. இந்த வருஷமுடைய வருத்தம் என்னன்னா 6,30,000 ஏக்கர் பயிர் சாகுபடி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் மாசமே முதலமைச்சருடைய கவனத்திற்கு போயிருக்கு. முதலமைச்சர் ஏற்கனவே அது குறித்து எல்லாமே வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் நெல் கொள்முதல் நிலையங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் தனியார் கொள்முதல் நிலையங்கள் தான் வச்சிருக்காங்க. வாடகை கொடுக்குறாங்க. அந்த வாடகையை கூட வந்து விவசாயிகள்கிட்ட வாங்குறாங்க. அதுலேயும் வந்து சாகுபடி செஞ்சு அந்த நெல்லை ஏற்றணும்னா ஒரு மூடைக்கு 42 ரூபா அவங்க வாங்குறாங்க. ஒரு சிப்பத்துக்கு 42 கிலோ. ஒரு கிலோ நெல்லுக்கு 1 கிலோ வாங்குறாங்க. 1 ரூபா. 1 கிலோ நெல்லுக்கு 1 ரூபா வாங்குறாங்க. ஆக அக்டோபர் மாதமே, அதாவது செப்டம்பர் மாதமே கொள்முதல் பண்ணியிருக்கணும். ஆனால் வந்து மழை வந்தது இப்போ தான் வந்திருக்கு. மழை வந்து இப்போ ஒரு வார காலத்தில் மழை வந்திருக்கு. இந்த ஒரு வார காலத்தில் மழை வந்திருக்கு. இந்த மழைக்கு முன்னாடி செப்டம்பர் மாதமே இந்த நிலையங்கள்லாம் கொள்முதல் பண்ணியிருக்கணும். ஏன் கொள்முதல் பண்ணலன்னா இங்கே வந்து அவங்களுடைய கொள்முதல் நிலையங்கள் எதுவுமே இல்லை. எல்லாம் தனியார் நிலையங்கள் இருக்காங்க. வாடகைக்கு அவங்க தான் வாடகை விவசாயிகள் தான் கொடுக்குறாங்க. ஆனால் மத்திய அரசு ஏற்கனவே நிறைய கொள்முதல் நிலையங்களை மத்திய அரசே முன் வந்து அவங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு. அதனால் இவங்க வந்து என்ன பண்ணால் எல்லா கொள்முதல் நிலையத்தையும் இவங்க வேணால் பூட்டிட்டாங்க. ஆனால் முறையான வந்து எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. நெல் கொள்முதல் பண்ண இல்லை. இவங்கள்ட்ட சாக்கு இல்லை. கேட்டால் செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் உணவுத்துறை அமைச்சர் வந்து செறிவூட்டப்பட்ட அரிசி மத்திய அரசு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. செறிவூட்டப்பட்ட அரிசி எதுக்காக கொடுக்குறாங்கன்னா ஊட்டச்சத்து இல்லாத பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்து, அதாவது B12 வர்றதுக்காகத்தான் அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி மத்திய அரசு பாரத நரேந்திர மோடி அவர்கள் அதை இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அது ஒரு காரணமாக உணவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கார். ஆனால் 6,13,000 ஏக்கருக்கு பதிலாக ஹெக்டேர்னு சொல்றாரு துணை முதலமைச்சர். இல்லை, ஆனால் வந்து இன்னைக்கும் தஞ்சாவூர் பக்கத்தில் பெண்ணையூர் கிராமத்தில் துணை முதலமைச்சர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் என்ன, அந்த ஒரு பெண்மணி கேட்கும்போது அது பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்னும் தஞ்சாவூர் பக்கத்தில் பெண்ணையூர் கிராமத்தில் நெல் அப்படியே காஞ்சி போய் இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாரும் இப்போ கூட போய் பார்க்கலாம். ஆனால் இதுக்கு முழுக்க காரணம் தமிழ்நாடு அரசினுடைய கவனக்குறைவு, அவங்களுடைய ஆட்சி திறமையின்மையின் காரணமாகத்தான் இன்னைக்கு இவ்வளவு விவசாயிகள் பாதிக்கப்படுகிறாங்க. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு மோசமான நிலைமை காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூன் மாதமே அவங்களுக்கு தகவல் தெரிந்திருந்தும் அவங்களை வந்து கொள்முதல் பண்ணாதனால தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் நமக்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு இப்போ இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா திடீர் பருவமழை, அதிகமான பருவமழை அப்படின்னு விவசாயத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு காலையில் ஒரு பேட்டியில் பார்த்தேன். அதிகமான மழை பெஞ்சிருக்கு அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி நிதித்துறை அமைச்சராக இருந்த நமது PT தியாகராஜன் வந்து சட்டமன்றத்தில் ஒரு விஷயம் பேசியிருக்கார். அதாவது பருவநிலை கால சூழ்நிலை அறிவதற்கு 10 கோடி ரூபாய் செலவில் நாங்கள் வந்து ஒரு நவீன கருவிகளெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னாங்க. அப்போ 10 கோடி ரூபாய்க்கு நவீன கருவிகளை வாங்கியிருந்தால், அது செயல்பாட்டில் இருந்தால் இந்த பருவமழை வந்திருக்கும், முன்னறிவிப்பு இருந்திருக்கும், கொள்முதல் பண்ணியிருக்க முடியும். இதுலேயே அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும். அதுக்கு வேற எந்த காரணம் சொன்னாலும் அது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.